இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வையாறு எப்படி உருவாச்சு, எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத முழு வரலாறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கேட்டால் வையாறு உருவான இடத்துலேருந்தே பேச போகிறோம். நம்ம வையடாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன், வருஷநாடு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வைகை ஆறை பற்றி. வைகை ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உருவாகுது. வருஷநாடோட மேலே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இது உருவாகுது. மூல வைகை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைகை ஆறு வந்து பார்த்திங்கன்னா மேகமலை மற்றும் வருஷநாடு ஆகிய மலைப்பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த வைகை ஆறு வந்து அங்கேருந்து பயணித்து வருஷநாடு, மயிலாடுமறை, கடமலைக்குண்டு, கண்டமனூர் ஆகிய பெரிய ஊர்களை டச் பண்ணி வந்து வைகை டேம் வரைக்கும் போகுது. இந்த வைகை ஆறு வந்து பார்த்திங்கன்னா 9 கிளை ஆறுகளோட கூட்டோடு தான் போகுது. சரிங்களா? இந்த வைகை ஆறு அப்படின்றது ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, வைகை அப்படின்றது திருவிளையாடல் காலங்களில் மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் அந்த காலத்தில் வந்து சிவனோட பூத கணங்களான குண்டோதரன் அப்படின்ற ஒரு கணம் வந்து சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்களுக்கு தாகம் எடுத்ததாக சிவனிடம் வந்துட்டு அந்த நீரை கேட்டதாகவும், அந்த சிவனானது வந்து நீங்கள் வந்து அந்த கையை வை அப்படின்றத வைகை அப்படின்னு சொன்னி அந்த கை வச்ச உடனே அங்கேருந்து நீர் ஊற்று வந்தது இந்த வைகை ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வைகை அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் வந்து சைவம் வைணவம் ஆகிய ஒற்றுமையை சொல்கிறதுக்காக பெருமாளோட வைகுண்டத்திலிருந்து வையையும் சிவனோட கைலாயத்திலிருந்து கையையும் எடுத்து வைகை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களில் வந்து பழைய பாடல்கள், அதாவது சங்ககால பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா வையை அப்படின்னு சொல்லி இந்த வைகை நதியை சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வைகை நதியானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 258 கிலோமீட்டர் வந்து பயணித்து இது வந்து இதோட நதியோட தூரம் வந்து 258 கிலோமீட்டர். இது வந்து 1895 காலம் வரைக்கும் வந்து விவசாயிக்கு இது பெரும்பாலும் பயன்படாமல் இருந்திருக்கு இந்த நதி. அப்போது நம்ம முல்லை பெரியாறு அப்படின்ற ஒரு அணையை வந்து பென்னிகுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளர் வந்து அதை முன்னிறுத்தி அதை கட்டிட்டு அதன் மூலம் அதுக்கு பிறகு தான் காமராஜர் வந்து ஒரு வைகை அணை அப்படின்ற ஒரு அணையை கட்டின பிறகு வந்து இது அதிகப்படியான விவசாயிகளுக்கு இந்த நதியானது பயன்பட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து பல ஆயிரம் சதுரடி ஏக்கர்கள் வந்து இந்த விவசாயத்தினால பயன்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 5 மாவட்டங்களுக்கும் வந்து இது குடிநீர் ஆதாரமாக பயன்படுது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வந்து இது குடிநீராக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இது 9 கிளையாறுகள் சொன்னோம் இல்லையா? சுருளியாறு, வரட்டாறு, சாத்தாறு, சிறுமலையாறு, வராக நதி, மஞ்சளாறு, நாகலாறு, மருத நதி, தேனி ஆறு ஆகிய 9 கிளை ஆறுகள் ஒன்று சேர்ந்து தான் இதில் வந்து பயணித்து ஒன்று சேர்ந்து ஒன்றா சங்கமித்து இங்கே வந்து வைகை அணைக்கு செல்லுது. வைகை அணையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 111 அடி உயரம், 71 அடி கொள்ளளவு கொண்ட அந்த அணையானது அதிகப்படியான பாசனங்களுக்கு உதவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென்னிகுக் அப்படின்னு சொல்லும்போது பென்னிகுக்கை பற்றி நம்ம ஒரு இது சொல்லி ஆகணும். பென்னிகுக்குன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலேயர் காலத்தில் அதாவது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு அவரோட அந்த அணை கட்டினது. அந்த அணையானது வந்து பார்த்திங்கன்னா 8 முறை முயற்சி செய்தும் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு ஆங்கிலேய அரசு வந்து அதுக்கு நிதி ஒதுக்காதனால அவர் சொந்த சொத்துக்களை விற்றுட்டு வந்து அந்த அணையை கட்டினதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்னமனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேனி அந்த பகுதிகளில் இதுக்கு நன்கொடை வசூலிச்சும் அதை வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? இப்போது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கௌரவிக்கும் வரையில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து லோயர் கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தைப்பொங்கல் காலத்துலேயும் அவங்களோட வயதுக்கு ஏற்ற, அதாவது அவங்களோட பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாளோ, பெண்ணிக்கு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு தக்கன அது எத்தனாவது பிறந்தாலும் அத்தனை பொங்கல் வச்சு இன்றைக்கும் வந்து கௌரவிக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களோட பேரன், அதாவது பெண்ணிக்கு பேரன் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. அவருக்கும் ஒரு நல்ல வரவேற்பை அந்த ஏரியா மக்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகை நதியானது வந்து தமிழ்நாட்டிலே தோன்றி வந்து இங்கேயே வந்து கடலில் கலக்காத ஒரு நதி. அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகள்லேயும் இது 4வது பெரிய நதியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாது வந்து இந்த கண்ணகி வந்து நம்மளோட கண்ணகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மதுரையை எரிச்சிட்டு இந்த நதி வழியாக கடந்து போய் தான் கேரளாவில் போய் ஐக்கியமானதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 3452 ஏரிகளுக்கு வந்து இது பாசனமாக பயன்படுது. அந்த ஏரிகள் நிரம்புவதற்கு இந்த நதி ஒரு காரணமாக இருக்குது. அது மதுரையில் மட்டும் பார்த்திங்கன்னா 1240 ஏரிகள் வந்து இதன் மூலம் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பென்னிகுக்கு வந்து அவ்வளவு கௌரவம் ஏன் படுத்துகிறோன்னா, நீர் வந்து அவ்வளோ முக்கியமானது. இதுக்கு நீருக்கு வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறோம். காசியில் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு ஒரு பெண், அதாவது அவங்க ஒரு துறவி. அவங்க வந்து சிறு வயதிலே அவங்களோட குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாம் இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் நிறையா சொத்துக்களோடு இருக்கும்போது அந்த பெண்ணானது என்ன செஞ்சுருக்காங்கன்னா எல்லாத்தையும் தானம் தர்மம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வளமைகளுக்கும் அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதாவது விவசாயமாக இருக்கட்டும், ஏரி ஆகட்டும், எல்லாத்துக்குமே அவங்க வந்து உதவி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, மக்களுக்கு எல்லாருக்குமே. அப்போது குறிப்பிட்ட காலங்கள் அவங்களோட சொத்தெல்லாம் காலி ஆகிடுது இது மாதிரி தானங்களாக கொடுத்து. அப்போது அந்த கடன் வாங்கி மறுபடியும் தானம் செய்கிறாங்க. அந்த கடன் வாங்கி தானம் செய்யும்போது அந்த கடனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா காலப்போக்கில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து என் கடனை திருப்பி கொடுன்னு கேட்கும்போது அவங்க போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்து எனக்கு இவ்வளோ கடன் கொடுங்க, அன்றைக்கி அது பெரிய தொகையாக இருந்திருக்கு, எனக்கு இவ்வளோ கடன் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் எதுவுமே இல்லாமல் எப்படி கொடுக்குறது, ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ ஏதோ இடமோ கொடுத்தா தான் கொடுக்க முடியும்னு சொல்லி மறுக்கிறாரு. மறுபடியும் இந்த அம்மா அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இதுக்கு மேலே சரிம்மா இது எப்படி நான் திருப்பி வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சும்மா யோசித்து திரும்பி பார்த்துருக்கும்போது ஒரு ஏரி தென்பட்டுருக்கு. அந்த ஏரியை கையை கட்டி, இந்த ஏரியானது வந்து நான் வெட்டினதாங்க, இந்த ஏரியில் யாரெல்லாம் தண்ணி எடுக்கிறாங்களோ அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னம்மா பணத்துக்கு புண்ணியமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. அப்போ என்ன செஞ்சால் அவர் பணத்தை வந்து கொடுத்துறாரு. கொடுத்துட்டு இந்த புண்ணியத்தை நான் எப்படி கணக்கிடுறது, எத்தனை நாள் அது கணக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு சிவலிங்கத்தை கல் லிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. போட்டுட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ உங்கள் புண்ணியம் சமமாகும்போது இந்த லிங்கமானது மிதந்து மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது என்ன செஞ்சுருக்காரு, அவருக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு பணத்தையும் கொடுத்துட்டாரு, அந்த லிங்கத்தையும் அந்த அம்மா வேண்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டாங்க. மறுநாள் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட கணக்கார், அதாவது கணக்கு பார்ப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கூப்பிட்டு, அதாவது காலையில் சூரிய உதயத்துலேருந்து தான் கணக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டுட்டு நீ ஒரு நோட்டு ஒரு பேனாவை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து நீ வந்து காலையிலேருந்து யாரெல்லாம் எவ்வளோ தண்ணி எடுக்கிறாங்கன்றதை கணக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அனுப்பிச்சி விட்டுட்டு இரவெல்லாம் இவருக்கு தூக்கம் இல்லை. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஏரியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சூரிய உதயம் வரும்போது அந்த ஏரியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பசுமாடு வந்திருக்கு. அந்த பசுமாடானது வந்து அந்த தண்ணியில் வாய் வச்சு அப்படியே உறிஞ்சதுமே அந்த லிங்கமானது குபு குபு குபுன்னு அப்படியே மேலே வந்துடுது. மேலேருந்து வந்தோடனே இவருக்கு கை காலெலாம் உதறல் எடுத்து கண்ணெலாம் தண்ணி வந்துடுது. அவரால் ஒன்றுமே பேச முடியாமல் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். மறுபடியும் அந்த அம்மாவை கூப்பிட்டு மறுபடியும் அந்த அம்மாவுக்கு ஒரு மாடு குடித்த தண்ணிக்கே நம்மளோட இவ்வளவு காசு இணைன்னா அப்போ இதில் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எவ்வளோ புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லி அவர் சொத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணோட சேர்ந்து இவரும் தான தர்மங்களை செஞ்சதான் ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்படி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பென்னிக்குக் அப்படின்றவங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் எத்தனை லட்சம் உயிரினங்கள் அதை பயன்படுத்துன்னு பாருங்கள். அந்த தண்ணியில் அந்த தண்ணியை இத்தனை பேர் பயன்படுத்துகிறோம், அதோட புண்ணியங்கள்லாம் அவங்களுக்கு சேரும். ஏன்னா நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க தான், நமக்கு முன்னாடி ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, பெரிய நம்ம ஏரி வெட்ட வேண்டியதில்லை, நம்ம இது மாதிரி டேம் கட்ட வேண்டியதில்லை, இருக்கிற தண்ணியை அசுத்தம் பண்ணாமல் முழுமையாக அதில் ஒரு குப்பையை வீசாமல் அங்கே போய் எந்த ஒரு ஆக்கிரமிப்புகளும் பண்ணாமல் இருந்தாலே நிறைய புண்ணியங்கள் நம்மளை வந்து சேரும். நன்றி.